பண்ணுறது கம்ப்ளைண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்லித்தரேன் உங்களுக்கு. முதல்ல மெயின் லிங்க் உள்ளே வந்துக்கோங்க. ஐடி பாஸ்வேர்டு அப்புறம் செக்யூரிட்டி கோட் போட்டு உள்ளே வந்துக்கோங்க. நிறைய தடவை சொல்லி தந்திருக்கேன், தெரியலனா அப்ளைன்ட்ட கேளுங்க. இந்த 3 கோடை டச் பண்ணுங்கள். 3 கோடை டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கொஞ்சம் கையை வச்சு கொஞ்சம் மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் வந்து கடைசியாக டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். அந்த டூல்ஸ் ஆப்ஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த கம்ப்ளைண்ட் ஆப்ஷனை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி செலக்ட் கம்ப்ளைண்ட் டைப் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து ப்ரொஃபைல் அப்டேஷன் இருக்குது பாருங்கள். ப்ரொஃபைல் அப்டேஷன் சொல்லிட்டு அது வந்து பின் இஷ்யூஸ். இது ப்ரொஃபைல் அப்டேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை டச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ப்ரொஃபைலில் உள்ள பேரை தான் வேறு பேராக மாற்ற போகிறோம், அப்படி தானே. கம்ப்ளைண்ட் டீட்டெயில்னு கேட்க இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் எழுதுங்க. இந்த மாதிரி MP 5566ன்னு நிஷான் ஐடி இருக்குது. அவங்க வந்து இதில் வேலை செய்ய விரும்பாததுனால இந்த ஷர்மிளான்ற பேரை வந்து நிஷான் மாற்றி கொடுங்க. ஏன்னா நிஷா வந்து வேலை செய்கிறதுக்கு எலிஜிபிளாக இருக்காங்க. அப்படி இல்லையா, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வார்த்தையை நான் தப்பாக போட்டேன், ஷாரான்னு போடுறதுக்கு பதிலாக ஷேர்னு போட்டுவிட்டேன், அந்த ஈயை வந்து ஏவாக மாற்றி கொடுங்க. அப்படி இல்லையா, கொஸ்டின் மார்க்காக போட்டு வச்சுட்டேன், மும்தாஜ் பேகம்னு போடுறதுக்கு பதிலாக வெறும் எம்முன்னு போட்டு வச்சுட்டேன். இந்த மாதிரி என்ன கம்ப்ளைண்ட் உங்களுக்கு சொல்கிறதோ அதை தமிழ்லங்க அப்படியே எழுதுங்க. எழுதிட்டு இந்த இடத்துல சப்மிட் இருக்குது இல்லையா, அந்த சப்மிட்டை அமுக்கி விட்ருங்க. நம்மளும் எனத்தையாவது எழுதி கம்ப்ளைண்ட் கொடுப்போம். எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை, வீடியோ போடுறதுக்காக எழுதுகிறேன். எழுதியாச்சா? எழுதிட்டு இந்த உங்களோட கம்ப்ளைண்ட் என்னவோ அதில் இல்லை எழுதிட்டு இந்த இடத்துல சப்மிட் கொடுங்க. ஏன்னா சப்மிட் கொடுத்து காட்டினா தான் உங்களுக்கு தெரியுது, அதனால தான் இப்படி செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்போ யுவர் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சா. இப்போ ஓகே கொடுத்து வச்சுக்கோங்க. இது ஸ்க்ரீன்ஷாட் வேணாலும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா கம்ப்ளைண்ட் நம்பர் இருக்கு இல்லையா, அதனால். இங்கே பாருங்கள், அழகாக வந்துருச்சு பாருங்க. ப்ரொஃபைல் அப்டேஷன், கம்ப்ளைண்ட் மெசேஜ். ஏன் கொஸ்டின் மார்க்காக வந்திருக்கு? ஒருவேளை நம்ம தமிழில் எழுதுனதுனால அப்படி வந்துட்டு போல. நீங்கள் இங்கிலீஷில் எழுதுங்க தயவு செஞ்சு. இங்கே வந்து கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்குறங்க, இல்லைனா நாளைக்கு பாருங்கள், நாளை கழிச்சு பாருங்கள். இங்கே அட்மின் ஏதாவது ரிப்ளை போட்டிருப்பா, அப்படி அதை போட்டுட்டு க்ளோஸ்டுன்னா க்ளோஸ்டுன்னு போட்டிருப்பாங்க. சரியா? இங்கே தான் கம்ப்ளைண்ட் ஹிஸ்ட்ரி. இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே.